வெல்கம் டு அறிவு இன்ஃபோ சேனல். பைத்தான் ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். Loop statements execute the block of code repeatedly. ஆல்ரெடி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ லூப் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ரிப்பீட்டட்லி, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் அகைன் அண்ட் அகைன் வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறதா நம்ம வந்து லூப்புன்னு சொல்லி பார்த்துருக்கோம். But sometimes a loop completely or skip specific part of a loop when it meets a specified condition. So ஒரு loop வந்துட்டு உள்ள வந்து ஒரு 4 or 5 lines எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. ஸோ ஒரு 4 or 5 lines இருக்குது. ஸோ அந்த லைன்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சர்டன் கண்டிஷனில் மட்டும் அந்த லூப்பிலேருந்து வெளியில் வரணும். அதாவது லூப் வந்து ஃபுல்லுமே வந்து கம்ப்ளீட் ஆகிற பிறகும் நம்ம வந்து வெளியில் வரலாம், இல்லை ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் அ லூப் மட்டும் ஸ்கிப் பண்ணுற மாதிரியும் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி டன் யூஸிங் லூப் கண்ட்ரோல் மெக்கானிசம். இன் பைத்தான் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் கேன் பி யூஸ்டு டு ஆல்டர் ஆர் கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் லூப் எக்ஸிக்யூஷன் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த லூப் எக்ஸிக்யூஷனையே வந்து அந்த லூப் எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த எக்ஸிக்யூஷனை நம்ம வந்து கண்ட்ரோலை வந்து மாற்றுறதுக்குரிய ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நம்ம வந்து லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? வாட் ஆர் த டைப்ஸ்? ஸோ என்னென்ன டைப்ஸ் அவைலபிள் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அண்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட். இது ஒன் பை ஒன்னு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரேக் ஸ்டேட்மெண்ட் மட்டும். Break statement. Break statement inside any loop gives a way to break or terminate the execution of loop containing it and transfers the execution to the next statement following the loop. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகி, அதாவது பிரேக் ஆகி டெர்மினேட் ஆகி வெளியில் வரணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட்டு நம்மளுக்கு சம்டைம்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் 1 to 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிளாஸில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு ரெக்கார்டு வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இருந்தால் போதும். பட் நான் லூப்பில் வந்துட்டு ஒரு டைமில் எனக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கலாம். இல்லை இன்னொரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 45 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வரணும் தேவைப்படும். இல்லை இன்கேஸ் எனக்கு ஃபஸ்ட்டு 10 மார்க்ஸ் மட்டும் போதும், ஃபஸ்ட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட் மட்டும் போதுன்னு கூட தோணும். ஸோ எனக்கு இப்படி வந்து என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டு டைம் டு டைம் வேரி ஆகும் இல்லைங்களா? ரியல் டைமில் நம்ம பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லூப்பில் வந்துட்டு கண்டிஷன் என்ன செய்யணும், 1 to 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் காமனாக எழுதிடணும். எழுதிட்டு அதில் எனக்கு 25 வரைக்கும் வரணும் அப்படின்னு நம்ம ஒரு ரெக்குயர்மெண்ட் வரும்போது 25 எப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் வந்து 25 வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ், அது வரைக்கும் உள்ள மார்க்ஸ் மட்டும் எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுவோம், பிரேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கும் எனக்கு அந்த இடத்துல தேவைப்படலை. 25ன்னு இருக்கும்போது நான் என்ன பண்ணிடுறேன், பிரேக் ஆகி அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில், அதாவது ஒரு லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் எனக்கு அந்த லூப்லேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் பிரேக் அப்படின்ற இந்த கீவேர்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு லூப்பில் நெக்ஸ்ட் லைனில் என்னென்ன இருக்கோ, லூப்புக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுங்களா? இதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா பிரேக். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், I is equal to 0. ஐயோட வேல்யூ இன்டிஜர் இல்லைங்களா, 0ன்னு கொடுத்துருப்போம். while, ஸோ லூப்பிங் யூஸ் பண்ணுறோம் இங்கே. while I less than or equal to 10.
அப்போ இந்த லூப் எத்தனை டைம் இட்ரேட் ஆகும்? ஐயோட வேல்யூ 0ன்றதுனால 0லேருந்து 9 கூட கிடையாது 10 வரைக்கும் உங்களுக்கு, ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். அப்போ 0 to 10 வரைக்கும், அதாவது 0th பொசிஷன் ஐயோட வேல்யூ 0th பொசிஷனு அப் டு 10th பொசிஷன் ஐயோட வேல்யூ எப்போ வந்து 10ன்னு ஆகுதோ அது வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா பிரேக் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது நம்மளுக்கு இல்லைங்களா? அதான் பார்த்தோம் இல்லைங்களா? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி இந்த லூப் வந்து இந்த இடத்துல பிரேக் நம்ம யூஸ் பண்ணலைன்னா 0 to 10 வரைக்கும் எக்ஸிக்யூஷன் நடக்கும். பட் நான் வந்து எனக்கு வந்து ஐயோட வேல்யூ 5 அப்படின்னு இருக்கும்போதே நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், பிரேக் ஆகி வெளியில் வரணும். அந்த லூப்பில் ஃபுல் எக்ஸிக்யூஷனும் வேணாம், எனக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் மட்டும் 1 to 5 வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது. அப்போ நான் வந்து என்ன செஞ்சிடணும், பிரேக்குன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா? அப்போ இஃப் ஐயோட வேல்யூ 5ஆக இருக்கும் பட்சத்தில் நான் லூப்பில் இருந்து இந்த லூப் எக்ஸிக்யூஷன் நடக்க விடாமல் வெளியில் வந்துடுவேன். ஸோ அது எல்லாமே அப்படியே என்ன ஆகிடும், டெர்மினேட் ஆகி லூப்லேருந்து டெர்மினேட் ஆகி வெளியில் வந்து அதர் திங்ஸ் வெளியில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும், அதாவது லூப்புக்கு அடுத்த உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஐயோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0ன்னு இருக்கும். 0 எடுத்துகிட்டு வருது, 0வும் 5வும் நாட் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆகிடும், ஸ்கிப் ஆகிடும். அப்புறம் பிரிண்ட் ஐ 0வை பிரிண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐ ப்ளஸ் வேல்யூ, ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு திருப்பி கண்ட்ரோல் வந்து இங்கே போகுது, கண்டிஷன் செக் பண்ணுது. ஐயோட வேல்யூ இப்போ என்னவாக இருக்கும், செகண்ட் இட்ரேஷனில் 1ன்னு இருக்கும். ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணும்போது ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். அகெயின் உள்ளே வருது, ட்ரூன்றதுனால திருப்பி கண்ட்ரோல் உள்ளே தான் வரும். அகெயின் வந்து இப்போ ஐயோட வேல்யூ 1 டபுள் ஈக்குவல் 5ன்னு கொடுத்துருக்கோம், ஈக்குவாலிட்டி செக்கிங். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, ஃபால்ஸுன்னு சொல்லி இதை எவாலுவேட் பண்ணும்போது ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடும், இந்த பிரேக்குன்றதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே பிரிண்ட் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 1 + 1 2ன்னு ஆகிடும். ஸோ இங்கே போகுது, கண்டிஷன் அகெயின் செக் பண்ணுது, திருப்பி உள்ளே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், உள்ளே வரும். இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகிறனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2ன்னு பிரிண்ட் ஆகிடும். அப் டு 4 வரைக்கும் இதே ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். எப்போ வந்து ஐயோட வேல்யூ 5 அப்படின்னு ஆகும் இந்த இடத்துல இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல 5ன்னு ஐயோட வேல்யூ ஆகும்போது உள்ளே வருது. ஏன்னா 5ன்னு ஆகும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ ட்ரூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ஐ வந்து இப்போ 5ன்னு ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ஐ 5 டபுள் ஈக்குவல் 5னா ஈக்குவாலிட்டி செக் பண்ணுது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த இடத்துல பிரேக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸு ஃபுல்லுமே எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. உங்களுக்கு அப்படியே இந்த இடத்துல வந்து ஐயோட வேல்யூ 5ன்னு இருக்கும்போது இந்த லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகி கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். அப்போ எது வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள், 0 1 2 3 4 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த லூப்போட முழுசாக இது ஃபுல்லுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருந்துச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கும், 0லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹேஷ் கொடுங்க. ஹேஷ் கொடுத்தோம்னா என்ன ஞாபகம் இருக்குங்கள, ஜஸ்ட்டு வந்து என்னென்னா ஹேஷ் கொடுத்தோம்னா கமெண்ட் பண்ணிட்டோம் அந்த லைனை, கண்ட்ரோல் என்டர் பாருங்கள். அப்போ இந்த பிரேக் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், ஐயோட வேல்யூ 0லேருந்து அப் டு 10 வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகிட்டே வந்திருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐ வேல்யூ எப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், ஐயோட வேல்யூ வந்து 5ன்னு ஆகும்போது எனக்கு என்ன ஆயிடணும், அந்த லூப் வந்து டெர்மினேட் ஆயிடணும்னு நம்ம இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல பிரேக் ஆகி இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுங்க, உங்களுக்கு 0 1 2 3 4. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்கேஸ் எனக்கு வந்து 8 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, ஸோ பிஃபோர் 8 வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி இன்புட்ஸும் மாற்றி கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ பிரேக்குன்றதுக்கு என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலி என்னென்னா ஒரு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்து அந்த சர்டன் கண்டிஷனில் எனக்கு அந்த லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகி வெளியில் வரணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட் வரும்போது நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள்.
இது வந்துட்டு ஒயில் லூப்பில் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து ஃபார் லூப்பில் போடுறோம். சரிங்களா? str1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ எஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். list1 ஒரு list1ன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். 10 20 30 40 50 60 கொடுத்துருக்கேன். ஸோ list1ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் வேல் இன் list1. ஸோ ஒரு வேல்யூவாக எடுத்து இந்த லூப் வந்து எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் நம்ம படிச்சிருக்கோம். இந்த எலிமெண்ட்ஸ், அதாவது கலெக்ஷன் ரிலேட்டட் டேட்டா டைப்ஸ், கலெக்ஷன் ரிலேட்டட் டேட்டா டைப்பில் லிஸ்ட் 1. ஸோ நம்ம இந்த கலெக்ஷன்ஸ், இந்த செட் ஆஃப் வேல்யூஸில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு முடியும் போது தான் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூஷன் முடியணும் இல்லைங்களா? இதில் வந்து இப்போ 10 இருக்குது. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அப் டு 60 வரைக்கும் இருக்குது. அப்போ 6 ஐட்டம்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ 6 ஐட்டம்ஸும் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து லூப் எக்ஸிக்யூஷன் முடியணும் ஃபார் லூப்க்கு. பட் நான் என்ன செய்கிறேன், ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து நான் இடையிலே வந்து டெர்மினேட் ஆகி வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு எனக்கு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிரேக்குன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறோம், இங்கே எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் 1ல் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் 1 வந்து எஸ் அப்படின்னு சொல்லி இருந்தால் என்ன பண்ணுறேன், வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறேன், லிஸ்ட் 1ல் உள்ள வேல்யூஸை. அப்படி இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் நோன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகிடும், எல்ஸ் பாட்டுக்கு வந்து சாரி அனேபிள் டு பிரிண்ட் த லிஸ்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி வெளியில் வந்துடுவோம். சரிங்களா? ஸோ இந்த வந்து என்ன ஆகிடுது, இந்த எக்ஸிக்யூஷன்லேருந்து நான் வந்து டெர்மினேட் ஆகி வெளியில் வரதுக்கு இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இப்போ எஸ்ன்னு கொடுத்துருக்கிறனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு லிஸ்ட்டு 1ல் உள்ள எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகிருக்குங்களா? இதே இடத்துல நான் நோன் கொடுக்குறேன், இன்புட்டை மாற்றி கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர். இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு, சாரி அனேபிள் டு பிரிண்ட் த லிஸ்ட் வேல்யூஸ்ன்னு வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல பிரேக்குன்றதுக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிரேக்கை வந்துட்டு ஹேஷ் கொடுத்து நான் என்ன செய்கிறேன், கமெண்ட் லைனாக பண்ணிவிட்டு இப்போ திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. ஸோ எத்தனை டைம் வந்திருக்கு பாருங்கள், சாரி. ஸோ எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் இந்த ஃபார் லூப்போட எக்ஸிக்யூஷன் வந்து எத்தனை நம்பர் இங்கே ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஃபார் லூப் நம்ம கான்செப்ட் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ நம்ம 10 20 30 40 50 60 மொத்தம் 6 டைம்ஸ் இட்ரேட் ஆகும். 6 டைம்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து 6 டைம்ஸ் இது வந்திருக்கா, 1 2 3 4 5 6. ஸோ எனக்கு இந்த 6 டைம்ஸ் வந்து தேவையே இல்லை இல்லையா? ஒரு லைன்லேயே எனக்கு சிங்கிள் லைன்லேயே இது வந்து நான் பிரிண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் வந்து நோ அப்படின்னு இருந்தால் நான் பிரிண்ட் பண்ண மாட்டேன் லிஸ்ட்டோட வேல்யூஸை அப்படின்னு நம்ம சொல்ல விரும்புகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஹேஷை எடுத்துடுறேன். ஸோ இப்போ பிரேக் நான் கொடுத்துருக்கேன், கண்ட்ரோல் என்டர். அப்போ எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் லைன்லேயே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால். ஆக்சுவலி 6 டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஏன் அந்த சேம் லைன் வந்திருக்கு அப்படின்னா 6 ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே. ஸோ ஃபார் லூப் என்ன பண்ணோம், உங்களுக்கு செட் ஆஃப் வேல்யூஸ், உங்களுக்கு வந்து செட் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துகிட்டு வந்து இட்ரேட் பண்ணோம். திருப்பி வந்து அந்த ஃபைனல் லாஸ்ட் எலிமெண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த லூப்போட எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்டு இருக்கும். பட் எனக்கு இந்த இடத்துல எனக்கு 1 டைம் மட்டும் இதை சொன்னால் போதும் அப்படின்னு எனக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஏன் அதை வந்து திருப்பி எனக்கு வந்து அதை சொல்லணும். ஸோ நான் 1 டைம் சொல்லிவிட்டு நான் அப்படியே பிரேக் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? ஓகே, ஓகே, இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். Okay, if you have any doubts, you may send it in the comment section. Don't forget to subscribe. See you again in the next video. Have a good day. Okay, thank you.